என்னை கவர்ந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இரண்டாவது படம் தளபதியாகும். தளபதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த 1991ஆம் ஆண்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளியான படம் தளபதி படம் ஆகும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அக்கால கட்டத்தில் இருந்தது. ஏனென்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் மணிரத்னம் எல் அவர்களும் இணைந்து கொடுத்த முதல் படம் ஒரே படம் இன்று வரை தளபதி. இப்படம் வெளியான காலகட்டங்களில் ரஜினி மிகப்பெரிய இடத்தில் உச்சத்தில் இருந்தார். அதற்கு சற்றும் குறைவில்லாமல் பல வெற்றி படங்களை இயக்கி இந்தியாவின் முன்னணி இயக்குநராக மணிரத்னம் அவர்கள் திகழ்ந்தார். தளபதி படத்தை இன்று வரை ரஜினி நடித்த ஒரு ஸ்டைலிஷ் ஆன ஸ்பெஷலான படமாக கூறலாம். இந்த படத்துக்கு முன்பும் அல்லது இந்த படத்துக்கு பின்பும் ரஜினி இந்த படத்தில் நடித்தது போல மிக குறைவான 2-3 உடைகள் அணிந்து படம் முழுக்க நடித்திருப்பார். குறிப்பாக பாடல் காட்சிகளிலும் அதே டிரஸ் அணிந்து நடனம் ஆடியிருப்பார். யதார்த்தமாக ரொம்ப சிம்பிளா. குறிப்பாக இந்த படத்தின் ஒளிப்பதிவை சொல்லியாக வேண்டும். இந்த படத்தின் ஒளிப்பதிவு பலரால் மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. சந்தோஷ் சிவன் இப்படத்தை ஒளிப்பதிவு செய்திருப்பார், இல்லை செதுக்கியிருப்பார். ஒவ்வொரு பிரேமும் காட்சியும் மிக அட்டகாசமாக இருக்கும். குறிப்பாக சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி பாடலை இன்று பார்த்தாலும் அதன் தரம் நமக்குத் தெரியும். மற்றொரு சிறப்பு அம்சமாக இந்த படத்தின் பாடல் கேசட் மிகப்பெரிய அளவில் விற்பனையாகி பல லட்சங்களை சம்பாதித்து தந்தது. இப்படத்தின் பாடல்கள் அந்த காலகட்டத்தில் குறைந்தது ஒரு வருடத்திற்கு எங்கும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. இந்த படத்தின் மற்றொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் இப்படத்தை மிக பிரமாண்டமான முறையில் தயாரித்தவர் ஜி.வி. அவர்கள். இவர் வேறு யாரும் அல்ல, இயக்குனர் மணிரத்னத்தின் அண்ணன் ஆவார். இந்த படம் வருவதற்கு முன் ரஜினி சூப்பர் ஸ்டார் ஆகஸ்ட் உச்ச நடிகர் ஆகஸ்ட் இருந்தாலும் இந்த படத்தில் ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய ஹைட் வியாபார ரீதியாக கிடைத்தது. இந்த படம் அந்த காலகட்டத்தில் பல பெருநகரங்களில் 2-3 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆனது வசூலை வாரி கொடுத்தது. எங்கள் ஊர் புதுச்சேரியில் படம் பாலாஜி தியேட்டர் மற்றும் சிவா தியேட்டர் என 2 தியேட்டர்களில் வெளியானது. இப்போது இருக்கும் காலகட்டம் போல் ஒரே நேரத்தில் ஒரே படத்தை பல தியேட்டர்களில் ஒளிபரப்ப முடியாது. ஏனென்றால் அக்காலகட்டத்தில் ரீல் பெட்டிகள் மூலம் படங்கள் தியேட்டரில் காட்டப்பட்டது. இந்த காரணத்தால் முதல் ரீல் ஒரு தியேட்டரில் போடுவார்கள். அடுத்த ரீல் போட ஆரம்பித்து உடன் அந்த முதல் ரீல் ஓடிய படத்தை மற்றொரு தியேட்டருக்கு ஆட்டோக்கள் மூலமாக எடுத்துச் சென்று படத்தை அங்கே போடுவார்கள். இப்படியாக 15 ரீல் வரை 2 தியேட்டரிலும் கொண்டு சென்று ஒளிபரப்பப்படும். இந்த காரணத்தால் படங்கள் ஒரு ஷோ முடிந்த உடனே 10 நிமிட இடைவெளிக்குள் அடுத்த ஷோ ஆரம்பித்து விடுவார்கள். அக்காலகட்டத்தில் ரிசர்வேஷன் பெரிய அளவில் இருக்காது. ஏனென்றால் தியேட்டரில் பிளாக் டிக்கெட் விற்பார்கள். நாம் டிக்கெட் கவுண்டர்களில் முண்டியடித்து டிக்கெட் பெற்று சென்று பார்க்க வேண்டும். காரணம் 2 தியேட்டரில் ஓடுவதால் படத்தை உடனடியாக போட்டு விடுவார்கள். அதன் காரணமாக ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு சென்று பார்க்க ஓடுவார்கள். இந்த படத்தை தியேட்டரில் முதலாக முதல் ரிலீஸின் போதே பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. படம் 2 தியேட்டரில் ஓடுவதால் படத்தை உடனடியாக போட்டு விடுவார்கள். முதல் ரீலில் இருந்து பார்க்க வேண்டும் என்று ரசிகர்கள் முன்னெடுத்து செல்லும்போது எங்கள் ஊரில் தியேட்டர் கண்ணாடி கதவுகளை உடைத்துக் கொண்டு சென்ற காட்சிகளும் அரங்கேறியது. ஒரு முறை இல்லை, 2 முறை அல்ல, 2 தியேட்டரிலும் இதே நிலைதான். அவ்வளவு வெறியுடன் ரஜினி ரசிகர்கள் படத்தை கண்டு களித்தனர், கொண்டாடி தீர்த்தனர். இன்றைக்கும் இந்த படத்தின் ஸ்டில், ரஜினி திரும்பி பார்க்கும் அந்த ஸ்டில் பல சலூன் கடைகளில் இன்றும் இருப்பதை காணலாம். டிஜிட்டல் பேனர்களாகவும் இருக்கும் அந்த கெட்டப் மிகவும் பிரசித்தி பெற்றது. பார்த்தவுடனே இப்படத்தை நினைவுகூரும் ஒன்றாக அமைந்தது. இந்த படத்தில் ரஜினிகாந்தின் வழக்கமான காமெடிகள் எதுவும் இடம்பெற்று இருக்காது. குறிப்பாக உடல் மொழிகள், வசன உச்சரிப்புகள், நடனம் என அனைத்தும் சிறப்பாக அமைந்தது. ரஜினியுடன் போட்டி போட்டு நடித்திருப்பார் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி அவர்கள். 2 பேரும் இணைந்து ஆடும் காட்டுக்குயிலு மனசுக்குள்ள என்ற பாடல் சூப்பர் ஹிட் ஆகவும் பிரமாண்டமாகவும் இருக்கும் பார்ப்பதற்கு.
இந்த படத்தின் மற்றொரு சிறப்பம்சம் 1991ஆம் ஆண்டு தீபாவளி அன்று வெளியானது. இப்படத்திற்கு போட்டியாக கமல் அவர்கள் நடித்து இன்று மக்களால் கொண்டாடப்படும் குணா படம் ரிலீஸ் ஆனது. அந்த காலகட்டங்களில் எல்லாம் ரிலீஸ் ஆகும் புதிய படத்தின் பாடல்கள், குறிப்பாக பண்டிகை தினங்களில் வெளியாகும் பாடல்களை நமது தூர்தர்ஷன் டிவியில் வெள்ளிக்கிழமை அன்று ஒளியும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்புவார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு அனைத்து மக்களும் டிவி முன்பு வெள்ளிக்கிழமைகளில் அந்த 40 நிமிடம் தவமிருந்து பார்ப்பார்கள். தளபதி படம் குணா படமும் தீபாவளி அன்று ரிலீஸ் ஆனதால் அன்று ஒளிபரப்பான ஒளியும் நிகழ்ச்சியில் இந்த 2 படத்தின் பாடல்களும் ஒளிபரப்பப்பட்டது. 2ம் சூப்பர் ஹிட் பாடல்கள். கண்மணி, அன்போடு, காதலன் செமையாக இருந்தது பார்ப்பதற்கு. ஆனால் குணா படம் இப்படத்திற்கு முன்னால் நிற்க முடியாமல் மிகப்பெரிய தோல்வியை அக்கால கட்டத்தில் தழுவியது. குறிப்பாக கமலின் ரசிகர்களுக்கு ஒரு புரியாத படமாகவும் அமைந்த மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்தது. ஆனால் இன்று எவர்கிரீன் படமாக பல படங்களின் உருவாக்கத்திற்கு முன்னோடியாக திகழ்கிறது. இக்காலகட்டத்தில் மணிரத்தினமும் இளையராஜாவும் இணைந்து இசை ராஜ்யமே நடத்திக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் இருவரும் இணைந்து வெளியான படங்கள் அனைத்தும் சூப்பர் டூப்பர் ஹிட் படமாக அமைந்தன. இப்படத்தில் மற்றொரு சிறப்பம்சம், இப்படத்தில் ரஜினியுடன் முதலாக திரையில் தோன்றி நடித்திருப்பார் அரவிந்த்சாமி அவர்கள். மிக எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், மகாபாரத கதையை மணிரத்தினம் அவர்கள் தளபதி என்ற பெயரில் ரஜினியை கர்ணன் பாத்திரத்தில் நடிக்க வைத்து ரசிகர்களுக்கு விருந்து படைத்திருப்பார். ரஜினிக்கு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அதே நேரத்தில் ஒரு மைல்கல் படமாகவும் அமைந்தது. ஏனென்றால் இப்படத்தில் ரஜினி அதிகளவு மேக்கப் இல்லாமல், ஆடை அலங்காரமோ இல்லாமல் ரசிகர்களை தன் வசப்படுத்தியிருப்பார். அனைத்து வயது மக்களையும்